ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். அச்சு மசலும் நேரலை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேயர்களே, இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்க்க போகிறோம். இன்றைய நாளிதழ்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகளில் முக்கிய செய்தின்னு பார்த்தோம்னா, புல்வாமா சம்பவத்தை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பரபரப்பு. அதைத் தொடர்ந்து லாகூரில் இருந்து விமானம் மூலம் அபிநந்தன் இந்தியா வந்தடைவார் என்கிற தகவல் அனைத்து பத்திரிகைகளிலும் முக்கிய செய்தியாக இருக்குது. அதைத் தொடர்ந்து இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அறிவித்திருக்கிறது. அத்தோட இளைஞர்களுக்கு வழிவிட போகிறேன் அப்படின்னு சொல்லி புதுவை முதல்வர் நாராயணசாமி திடீர்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது போன்ற செய்திகள் இன்றைய நாளிதழ்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகளில் முக்கிய செய்தியாக இருக்குது. இன்றைய செய்திகளை கூடுதலாக நம்முடன் விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் வெங்கடேஷ் வந்திருக்கிறார். வரவேற்போம். வணக்கம் சார். முதல் செய்தியாக என்ன பார்க்க போகிறோன்னா, புல்வாமா சம்பவம் தான். புல்வாமா சம்பவத்திற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் என்ன செய்தி வரப்போகிறதுங்கிற எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த மக்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது. அதில் அபிநந்தன் அங்கே பிடிபட்ட பிறகு அடுத்தடுத்த தருணம் என்னவாக இருக்கிற எதிர்பார்ப்பு இருக்கிற நேரத்தில் இம்ரான்கான், பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அங்கே ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அவையில் நிச்சயமாக நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி வரப்போகிறதா ஒரு செய்தி. இதனுடைய எந்த மாதிரி இந்த சூழல் அமையப்போகுது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? முதல்ல இந்த இம்ரான்கானுடைய இந்த நகர்வை நம்ம வரவேற்கணும். குறிப்பாக நீங்கள் அபிநந்தன் அவர்களை திருப்ப இந்தியாவுக்கு அனுப்புவது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னேற்றமாக நம்ம இந்தியா பாகிஸ்தான் நல்லுறவினுடைய ஒரு தொடக்கமாக இதை நம்ம பார்ப்பதற்கு எல்லா வாய்ப்புமே இதில் இருக்கிறது. நான் 2 நாட்களுக்கு முன்பு இதை சம்பந்தமான பேசும்பொழுது ஒரு விஷயத்தை சொன்னேன். அதாவது அன்றைக்கு திரு இம்ரான்கான் அவர்கள் பேசும்பொழுது என்ன சொன்னார்னா, எங்ககிட்ட உங்களுடைய நாட்டினுடைய ஒரு அதிகாரி பிடிபட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பேசினார். அன்றைக்கி நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு இந்தியாவை அவர் ஒரு அதிகார துணியில் அதை கேட்டார்கள். அப்போது கூட ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது எங்கள் கையில் உங்களுடைய நாட்டில் ஒரு அதிகாரி இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே நம்ம இந்த இந்திய பாகிஸ்தான் ஒரு உறவை பற்றி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சிக்கல்கள் என்னென்னா, இது இன்றைக்கி இல்லை அன்றைக்கில் கடந்த 50 ஆண்டுகளாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே இருக்க வரக்கூடிய அதிபர்களும் பிரதமர்களும் தொடர்ச்சியாக இந்தியாவோட பேச்சுவார்த்தைன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னால் இருக்கக்கூடிய எந்த விதமான நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையிலும் அவர் ஈடுபட மாட்டார். இப்போ அவர்கள் இப்போ நீங்கள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை நாம் இந்த தருணத்தில் நம்ம பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவர் அதை செய்திருக்கிறார். அதாவது இப்போ இந்தியாவோடு பேச்சுவார்த்தை என்பது கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முறிந்து விட்டது. ஆக்சுவலாக நம்ம தொடர்ச்சியாக இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தினுடைய தாக்குதல்களால் நாம் பாதிக்கப்பட்ட போது நாம் அவர்களோட பேச்சுவார்த்தையை நாம் நிறுத்திவிட்டோம். இப்போ மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்னும்போது அடிப்படையிலேயே ஒரு விஷயத்தை நாம் எதிர்பார்த்தோம். என்ன? உங்களிடம் இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத இயக்கங்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அவர்களுக்கான வரக்கூடிய நிதி வசதிகளை நீங்கள் தடுக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை நீங்கள் கைது செய்து அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும். இவையெல்லாம் தான் அடிப்படையில் நல்லெண்ண நடவடிக்கைகள், நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய நல்லெண்ண நடவடிக்கைகள். இந்த நடவடிக்கைகளை பாகிஸ்தான் தொடர்ச்சியாக செய்யதே இல்லை. அதில் என்ன பண்ணுவாங்க, தொடர்ச்சியாக நீங்கள் இந்தியாவோட பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்களே தவிர, அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி இந்த செய்யப்பட வேண்டிய அடிப்படை நல்லெண்ண விஷயங்களை அவள் செய்ய மாட்டார்கள். இந்த முறை நான் அதே விஷயத்தை தான் சொன்னேன். இப்பொழுதும் இந்த பிரதமர் இந்த இம்ரான்கான் அவர்கள் இந்தியாவோடு பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போது, நீங்கள் உங்களை நம்பி பேச வருவதற்கு எனக்கு ஒரு அடிப்படை முகாந்திரம் இருக்க வேண்டும். என்ன முகாந்திரம்? நாங்கள் இந்த ஒரு அமைதிக்கான அத்தனை ஒரு முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், நீங்கள் பாருங்கள் நாங்கள் அப்படின்னு ஒரு அடிப்படையில் இந்த பேஸ் ஒர்க்கை பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அதில் முதல் விஷயமாக இன்றைக்கு அபிநந்தன் அவர்கள் திருப்பி அனுப்புவது என்பது அதில் நடைபெற்றிருக்கக்கூடிய முதல் ஒரு முயற்சியாக நாம் பார்க்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இதன் பின்னால் இருக்கக்கூடிய இன்னொரு சில செய்திகளை நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்தியா போய் அங்கே தாக்குதல் நடத்திய போது அது குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு எல்லை தாண்டிய பயங்கரவாத இயக்கங்களாக இருக்கக்கூடியதனுடைய முகாம்களைத்தான் போய் தாக்கி இருக்கிறது. அப்போது இயல்பாகவே அங்கே அந்த முகாம்கள் இருக்கின்றன என்பதை பாகிஸ்தான் மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் இயல்பாகவே அந்த நடவடிக்கைகளை முற்றிலுமாக தடுப்பதற்கான ஒரு முயற்சியை பாகிஸ்தான் அரசு செய்ய வேண்டும். என்ன சிக்கல்னா, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அரசு வேறு, இராணுவம் வேறு, அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை அமைப்பான ISI வேறு என்றுதான் தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கும் அவர்கள் நெறிப்படுத்துவதற்குமான ஒரு முழு முயற்சியை பாகிஸ்தான் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அதை செய்யும் பொழுதுதான் இந்தியாவோடு பேச்சுவார்த்தையை கொண்டு வருவதற்கான ஆரம்பிப்பதற்கான ஒரு நல்ல முயற்சி நடைபெறும். இது இரண்டாவது. அங்கே இருக்கக்கூடிய
இந்த உள்ளேயே வந்து அவர்கள் வளர்த்து விட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாத அமைப்புகளை அவர்கள் கட்டுப்படுத்துவது, தடை செய்வது, அதற்கான நிதி ஆதாரங்களை ஒடுக்குவது, அதில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை நீங்கள் கைது செய்வது போன்ற நடவடிக்கைகள் அடுத்தடுத்து நடைபெறுமேயானால் உண்மையில் நாம் அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைதிக்கும் அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளே நம்பும். அப்பதான் நீங்க வந்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு உகந்த சூழல் ஏற்படும். அந்த சூழலினுடைய முதற் புள்ளியாக இன்றைக்கு அபிநந்தனுடைய விடுவிப்பை நாம் பார்க்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியாக பிற அம்சங்களையும் பாகிஸ்தான் மேற்கொள்ளுமேயானால் நாம் தைரியமாக அவரோடு ஒரு சரியான ஒரு நல்ல உரையாடலை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே போல இப்போ தீவிரவாதிகளால் வந்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு மட்டும் அச்சுறுத்தல் இல்லை, பாகிஸ்தான் உள்ளே இயங்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளால் பாகிஸ்தான் அரசையே நடத்த முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஆனால் ஒரு அரசு வந்து வெளிப்படையாக அதை ஒத்துக்கொள்ள முடியாது. நான் வந்து அமைதி நடவடிக்கையில் ஈடுபடுறேன், பேச்சுவார்த்தைக்கு வர்றேன், இதெல்லாம் பாகிஸ்தான் அரசு சொன்னாலும் அதை செயல்படுத்த விடாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அங்குள்ள தீவிரவாத அமைப்புகள் அரசுக்கு அச்சுறுத்தல் மூலமாகவும் பல பலிகள் மூலமாகவும் செய்து கொண்டிருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதில் வெளிப்படையாக என்ன தெரியுது அப்படின்னா, அப்போ பாகிஸ்தான் வந்து அந்த அரசை முழுசாக கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது தீவிரவாத அமைப்பு தானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. அதான் சார், ஒரு அந்த பாகிஸ்தானுடைய அமைப்பை நீங்கள் புரிந்து கொண்டாவே வந்து இதனுடைய பிரச்சனையினுடைய சிக்கலை நீங்கள் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியும். அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் என்பது ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தலைமை என்பது ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய ISI என்பது ஒன்று. இந்த மூன்றுமே பொதுவாக இந்தியாவில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை அமைப்பாகட்டும் இல்லை இராணுவமாகட்டும் இந்தியா இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. அரசாங்கத்தினுடைய முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய இடத்தில் தான் இவை இரண்டு அமைப்புகளும் இருக்கின்றன. இதுக்கு ஒருங்கிணைந்து இருக்கும். இது வந்து பல நாடுகளில் அப்படித்தான். அதாவது பல வளர்ந்த நாடுகளானாலும் சரி, வளரக்கூடிய நாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த மூன்று அமைப்புகளுமே ஒருங்கிணைந்து வேலை செய்யும். அந்த அதில் குறிப்பாக நீங்கள் உளவுத்துறையும் இருக்கக்கூடிய இராணுவம் அந்த நாட்டுடைய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் இயங்கும். ஆனால் இதில் வந்து ஒரு முரண்பட்ட ஒரு விஷயம் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடியது என்னென்னா, மூணுமே தனித்தனியாக இயங்குகின்றன. அப்போ பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் வந்து ISI சொல்வதை இராணுவம் கேட்காது, இராணுவம் சொல்வதை அரசாங்கம் கேட்காது, அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இராணுவம் முடிவு செய்யும். நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய அதிபர்கள் எல்லாம் அல்லது பிரதமர்கள் எல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கெல்லாம் நித்தியகண்டம் பூர்ணாயுசுன்னு சொல்கிற மாதிரி என்னைக்கு வேணால் நீங்கள் வந்து அங்கே இராணுவத்தை வந்து ஒரு கேப்சர் ஒன்று பண்ணுவதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்கிறது. அல்லது இராணுவ தலைமை வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரதமர்களை சுட்டுவிட்டு அவர்களே பதவி ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் வந்து மிக இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு நாடாக அந்த நாடு இருக்கிறது. அதனால தான் நமக்கு தயக்கம் இருக்கிறது. அந்த நாட்டிடம் பேச வேண்டும். இப்போ இந்தியாவிடம் பேச வேண்டால் இந்திய அரசாங்கத்திடம் பேச முடியும். இப்போ நீங்கள் இந்தியாவுடைய இராணுவத்திடம் பேச வேண்டும் அவசியம் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற உளவுத்துறையை பேசணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த நாட்டில் அப்படி கிடையாது. அந்த நாட்டுடைய இராணுவத்திற்கு அந்த முழு பலம் அங்கே கிடையாது. அந்த நாட்டுடைய அரசுக்கு முழு பலம் அங்கே கிடையாது. அந்த முழு பலம் என்பது தனித்தனியாக பிரிந்து போய் கிடைக்கிறது. இப்போ இந்த சூழ்நிலையில தான் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை நீங்கள் சொல்வது போல உள்ளே இருக்கக்கூடிய பயங்கரவாத இயக்கங்களும் ஆகட்டும், அல்லது உள்ளே இருக்கக்கூடிய இராணுவம் ஆகட்டும், உள்ளே இருக்கக்கூடிய ISI ஆகட்டும், அவர்கள் தன்னிச்சையாக அவர்களை அரசாங்கத்தை ஆட்டி படைக்கிறார்கள். அந்த அரசாங்கத்தை ஆட்டி படைப்பதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் பல சமயங்களில் தைரியமான எந்த முடிவுகளையும் பாகிஸ்தான் அரசாங்கத்தால் எடுக்க முடியாமல் இருக்கிறது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய யதார்த்த நிலைமை. இப்போ இந்த பிரச்சனையை நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா, இவர் இவ்வளவு தூரம் தைரியமாக வெளியே வந்து இன்னைக்கு அபிநந்தனை அனுப்பி வைக்கிறார் என்றால் அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தையும் அவர் சமாதானப்படுத்தி இருக்கிறார், அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை அமைப்பையும் சமாதானப்படுத்தித்தான் அபிநந்தனை அவர்கள் இந்தியாவுக்கு அனுப்பி வைப்பதற்கான ஒரு முயற்சி. ஏனென்றால் அங்கேயும் இதற்கான ஒரு பெரிய ஒரு கடும் எதிர்ப்பை அவர் சந்தித்துக் கொண்டுதான் இருப்பார். ஏனென்றால் அவர்கள் வந்து அதை அபிநந்தனை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி இந்தியாவுக்கு இன்னும் மேலும் சிக்கல்களை ஏற்படுத்த வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை அமைப்பும் சரி, அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் நினைக்கக்கூடும். ஆனால் அதையும் மீறி அவர்களையும் சமாதானப்படுத்தி இன்றைக்கு அபிநந்தனை இந்தியாவுக்கு அனுப்புகிறார் என்றார். வேறு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மிக 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 மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அந்த நாட்டினுடைய இராணுவ தயாரிப்பு என்பது மிக மோசமான சூழ்நிலை இருக்கிறது. ஒரு போர் என்று ஒன்று ஏற்படுமேயானால் அதற்கு முன்னாடி ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது குறைஞ்சபட்சம் நீங்கள் இராணுவ தயாரிப்பு இருக்குது, உங்களுக்கு போதிய தளவாடங்கள் வேணும், உங்களுக்கு போதிய பயிற்சி வேணும், உங்களுக்கு போதிய வீரர்கள் வேண்டும். இது அத்தனையும் இருந்தால்தான் எந்த ஒரு போரையும் சந்திக்க முடியும். அப்போது இந்த மாதிரியான முன்னாடி தயாரிப்புகள் தேவைப்படக்கூடிய ஒரு 10 விஷயங்கள், போதுமான தளவாடங்கள், போதுமான தயாரிப்பு, போதுமான பயிற்சி,
போதுமான ஆட்கள் இது எல்லாமே இருந்தால் தான் நீங்கள் ஒரு போரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. இதுக்கப்புறம் இந்த போரை சந்திப்பதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார ரீதியான பாதிப்புகளை சமாளிப்பதற்கு அந்த நாட்டுக்கு ஒரு நிதி ரீதியான பொருளாதார ரீதியான பலம் இருக்க வேண்டும். அந்த பலமும் இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு இல்லை. நீங்கள் கடந்த சில ஆண்டுகளாக பாகிஸ்தானுடைய மொத்த ஜிடிபியையும் பார்த்தீங்கன்னாலும் சரி, அந்த நாட்டினுடைய பணவீக்கத்தையும் பார்த்தால் மிக அதிகமாக இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ இயல்பாகவே அந்த நாடு ஒரு போரை சந்திப்பதற்கான எந்த விதமான ஆயத்த நிலையிலும் இல்லை. அப்போ இருக்கக்கூடிய பெஸ்ட் சொல்யூஷன் என்ன? நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சு நம்முடைய ஒரு நிலையிலேருந்து கீழே இறங்கி வந்து நம்ம இந்தியாவோடு ஒரு அடிப்படையான ஒரு சமாதான உடன்படிக்கைக்குள்ளே வருவது என்பது சரியானது. அதைத்தான் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய யாரோ புத்திசாலிகள் நல்லபடியாக திரு இம்ரான்கான் அவர்களுக்கு இதை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நடவடிக்கையின் தொடர்ச்சியாகத்தான் அவர் அபிநந்தனை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறார். உண்மையில் இதற்கு பல்வேறு விதமான சர்வதேச அழுத்தங்களையும் நாம் இங்கே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அமெரிக்காவாட்டும் சீனாவாட்டும், குறிப்பாக நீங்கள் சீனா அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு அளித்து வரக்கூடிய ஒரு நாடு. ஆனால் சீனாவும் இந்த விஷயத்தில் ஒரு அமைதி காத்திருக்கிறது. அல்லது நீங்கள் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரெயின், அதாவது நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் இருவரும் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அப்போது சர்வதேச அளவில் தங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு நிலைப்பாடுகள் எந்த நாடுமே எடுக்கவில்லை என்ற ஒரு சூழ்நிலையும் பாகிஸ்தானுக்கு ஒரு பின்னடைவாக இந்த இடத்துல பார்க்கணும். இப்போ ஒரு இந்தியாவை பொறுத்த இப்படி பார்த்தீங்கன்னா சொல்லிச்சு, இந்தியாவுக்கு இன்னைக்கு சைனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சைனாவுக்கு இன்னைக்கு அமெரிக்கா சந்தை ஒரு பெரிய அளவில் இன்னைக்கு வீழ்ச்சியை கண்டிருக்கு. அங்கே ஏராளமான பொருளாதார தடைகளை திரு ட்ரம்ப் அவர்கள் சீனா மீது வீர்த்து கொண்டே வருகிறார். அப்போது அவர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா மிகப்பெரிய ஒரு பொருளாதார சந்தை, மிகப்பெரிய ஒரு வர்த்தக சந்தை. இந்த சந்தையை வைத்துக் கொண்டிருக்கிற இந்தியாவோடு எந்த வகையிலும் அவர்கள் எந்த விதமான உரசல்களையும் ஏற்படுத்திக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். அப்போ இயல்பாகவே இந்தியாவோடு மோதல் ஏற்படக்கூடிய வேற எந்த நாட்டோடும் அவர்கள் தங்களுடைய உறவுகளை பேண மாட்டார்கள். இந்த சூழ்நிலையும் மனதில் கொண்டு பார்க்கும் போது பாகிஸ்தான் தனக்கும் பலம் இல்லை, தனக்கு ஆதரவு தரக்கூடிய நாடுகளுக்கும் தனக்கு போதுமான ஆதரவு தரவில்லை, தன்னிடமும் தயாரிப்பு இல்லை என்ற சூழ்நிலையில் படிப்படியாக அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் என்றுதான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு அவர்களோடு ஒரு நல்ல உரையாடலை ஏற்படுத்திக் கொள்வது என்பது இந்தியாவுக்கு இந்த இடத்தில் நாம் ஒரு நல்ல வாய்ப்பை இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதாவது ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷனும் நல்லா இருக்கு, எக்கனாமிக்கல் சொல்யூஷன்ஸும் இன்னைக்கு சூழ்நிலையும் கணிந்திருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு நாம் அவளோடு பேச்சுவார்த்தையை ஏற்படுத்திக் கொள்வது என்பது இந்தியாவுக்கு பயனுடையதாக இருக்கும். அதுதான் இப்போ அபிநந்தனை இப்போ அனுப்புறதுனால தற்காலிகமாக வரக்கூடிய இந்த போர் மேகத்தை தடுக்கலாம். ஆனால் நிரந்தரமான தீவிரவாதியை ஒடுக்குவதற்கு அல்லது அழிப்பதற்கான நடவடிக்கை இந்தியா எப்படி முன்னெடுக்கணும், பாகிஸ்தான் அதற்கு என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல் லெவல்லையே நான் என்ன சொல்ல, இப்போ ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அவர்கள். இந்தியாவோடு அந்த அபிநந்தன் அவர்களை திருப்பி அனுப்புவதற்கான முயற்சி என்பது ஒரு நல்லெண்ண நடவடிக்கையின் ஆரம்பம். நான் என்ன சொன்னேன், அதே மாதிரி ஒரு 5 விஷயம் இருக்குது. நீங்கள் அங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த டெரர் கேம்ப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தடை செய்யணும். அதுக்கப்புறம் டெரர் அதுக்கான ஃபண்டிங் இருக்குது, நீங்கள் அதுக்கான பணவரவு இருக்கிறது, அந்த பணவரவை நீங்கள் தடை செய்ய வேண்டும். 3வது அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிரிவினைவாத தலைவர்களை நீங்கள் ஒடுக்கி அவர்களை சிறைப்படுத்த வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் படிப்படியாக செய்ய தொடங்கினீர்கள் என்றால் உங்களுக்குமே நல்லது. அதாவது பாகிஸ்தான் ஆகியக்குமே அது நல்லது, அவங்க நிர்வாகத்துக்கே நல்லது. அப்போ அதை செய்யும் பொழுது இயல்பாகவே நீங்கள் இந்தியாவோடு இருக்கக்கூடிய நாம் அவர்களோடு பேசுவதற்கு, அந்த அரசாங்கத்தோடு பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்போ நீங்க இயல்பாகவே இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்பதை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். அவர்களோடு நம்ம இன்னும் சொல்ல போனா இந்தியாவோடு அவர்கள் இருப்பதுதான் இன்னும் பல வகையில் அவருடைய பொருளாதார வளத்திற்கு உண்மையிலேயே பயனுடையதாக இருக்கும். இப்போ நீங்க அவர்கள் சந்திக்கக்கூடிய ஏராளமான, இப்போ நம்ம சமீபத்தில் கூட இந்த புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் இந்த ப்ரிஃபர்டு எக்கனாமிக் பார்ட்னர் நம்ம சொல்லுவோம், அவர்களை நம்முடைய பொருளாதார வர்த்தக ரீதியான நல்ல ஒரு தேர்ந்த பார்ட்னர் நம்ம வைத்துக் கொண்டிருந்த ஸ்டேட்டஸை இப்போ நம்ம நீக்கிட்டோம் பாகிஸ்தானுக்கு. அப்போ இயல்பாகவே நம்ம என்ன அர்த்தம், நம்முடைய இயல்பான பார்ட்னராக வர்த்தக ரீதியான பார்ட்னராக இருக்கக்கூடியவர்களை நாம பல இடங்களில் தடை விதிக்க போறோம். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அந்த நாட்டுடைய தொழில் வளர்ச்சி, அந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி, அந்த நாட்டுடைய வர்த்தக ரீதியான உறவுகள் பாதிக்கப்படும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். அந்த சூழ்நிலைகளை மாற்றி பொருளாதார ரீதியான ஒரு ஆதரவையும் ஒருங்கிணைப்பையும் ஒரு என்ன சொல்றது ஒரு இணைப்பையும் இந்தியாவோடு அவர்கள் பெற்றுக்கொண்டே இருப்பார்களே ஆனால் அந்த நாட்டினுடைய உள்நாட்டு பல பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு முனைப்பை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரதமர்களும் அதிபர்களும் புரிந்து கொண்டார்கள் என்றால் அது நிச்சயமாக பயனுடையதாக இருக்கும். ஆனால் அடிப்படையில் வேற ஒரு சிக்கல் இருக்குது. அது என்னன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு
ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அதிருப்திகளையும் சமாளிப்பதற்கு அவர்கள் இந்தியா என்ற ஒரு பூதத்தை காண்பித்துக் கொண்டு ஒவ்வொரு ஆட்சியும் அங்கே செயல்படுகின்றன. இந்தியாவை தாக்கிவிடும், இந்தியா தாக்கிவிடும், இந்தியாவுக்கு எதிராக நாம் வேலை செய்ய வேண்டும், இந்தியா நம்மை ஆக்கிரமித்து விடும் என்பது போன்ற ஒரு எதிர்நிலைகளை வந்து வைத்துக்கொண்டு அதற்காகத்தான் அங்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஒவ்வொரு கட்சிகளும் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கின்றனவே தவிர அடிப்படையில் என்ன சிக்கல் என்றால் அங்கே உள்நாட்டு பொருளாதாரமோ நிஜமான நிர்வாகத்தை அவங்க கவனிக்கல. அவங்க செய்யணும், அதை செய்யறதுக்கான அதை செய்ய முடியாத போது அவருக்கு போர்வை பயன்படுத்துறாங்க. அப்போ அந்த 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 ஒரு பயத்தை வைத்துக்கொண்டே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து பெரிய விளையாட்டு விளையாடுகின்றன. அதனால நம்ம அவ்வளவு சீக்கிரத்தில் அவர்கள் இறங்கி வந்து இப்படிப்பட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் குறைந்தபட்ச ஒரு பாதிப்புகளில் இருந்தாவது நாம் தப்பிப்பதற்கு நம்ம வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்காக நாம அதை தடுப்பதற்கு நாம செலவிடக்கூடிய ஒரு பெரிய ஒரு ராணுவ செலவு இருக்கு இல்லையா, அதையெல்லாம் குறைப்பதற்கான ஒரு வழிமுறைகளையாவது நம்ம இந்த விதமான ஒரு உறவுகள் மூலமா ஏற்படுத்திக் கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். இரட்டை இலை சின்ன விவகாரம் டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போவதாக கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களுடைய செய்தி. இதில் பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, எந்த அடிப்படையில் இபிஎஸ் ஓபிஎஸ் அணிக்கு இரட்டை இலை ஒதுக்கியிருக்காங்க உங்களுடைய பார்வையில்? நீதிமன்றம் வந்து அவர்கள் தாக்கல் செய்த இந்த பிரமாண பத்திரங்களிலும் அதில் இருக்கக்கூடிய அவங்க தெரிவிக்கக்கூடிய தீர்ப்பினுடைய ஒரு சாராம்சம் என்னென்னா, எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய எம்பிக்களாகட்டும் எம்எல்ஏக்களாகட்டும் அவர்கள் காட்டக்கூடிய இந்த எண்ணிக்கைகள் எல்லாம் வந்து திரு ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்களுடைய அணிக்கு தான் அதிகமாக இருக்கிறது. அதை வந்து நம்ம அதை கொண்டு பார்க்கும்போது இங்கே இவர்களுடைய திரு டிடிவி தினகரன் அவர்கள் தாக்கல் செய்த எண்ணிக்கையிலான ஒரு உறுப்பினர்கள் அந்த மாதிரியான எண்ணிக்கை வந்து போதுமானவர்கள். அதனால் வந்து அதை சரியான ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கார்கள். இதை வந்து ஏற்பதற்கான ஒரு இவர்களுடைய கோரிக்கையை ஏற்பதற்கான ஒரு முகாந்திரம் இல்லை என்ற மாதிரியான ஒரு சொல் தான் அதில் பயன்படுத்தப்பட்டது. இது வந்து நான் இந்த கேஸ் வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்தபோதே நான் ஒரு விஷயத்தை தான் சொல்லி கொண்டிருந்தேன். என்னென்னா, நீங்கள் இரட்டை இலை என்பது நிச்சயமாக ஒரு வளமான ஒரு பலமான சின்னம். அதில் வந்து நான் வந்து குறைச்சி மதிப்பிடவே இல்லை. அந்த சின்னம் கிடைக்கக்கூடியது என்பது ஒரு கட்சிக்கு பெரிய பலத்தை ஏற்படுத்தும் என்பதும் நான் மறுக்கலை. ஆனால் ஒரு கட்சியும் எப்படி தன்னை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னுங்கன்னா, கண்டிப்பாக தங்களுடைய ஒரு ஆளுமை பண்பு என்பது ஒரு மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் திரு டிடிவி தினகரன் அதை வந்து இன்றைக்கி நேற்று அதை மேல்முறையீடு பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. என்னென்னா, குக்கர் சின்னம் கிடைக்கலன்னா கூட நான் வந்து சுயேட்சையான சின்னங்கள் நின்று நாங்கள் வந்து 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் எங்களுடைய வேட்பாளர் நிறுத்தி நான் ஜெயிப்போம் அப்படின்லாம் அவர் பேசியிருக்கார். அதாவது வி ஹேவ் டு ஆக்சுவலாக எப்படி சொல்லணும்னா, வி ஹேவ் டு மூவ் ஆன். அதாவது இதை வந்து நம்ம அதனுடைய ஒரு போக்கில் எடுத்துக்கொண்டு நம்ம அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு இதனால் வந்து ஒன்று நடக்கவில்லை என்பதற்காக யாரும் வந்து தயங்கி நின்று விட போவதில்லை. அதை நின்று விடவும் முடியாது. ஸோ இயல்பாகவே நீங்கள் வந்து அடுத்த நாளைக்கு வந்து தேர்தல் வரப்போகிறது அப்படின்னும் போது இயல்பாகவே நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய செல்வாக்கு என்பது ஒன்று நீங்கள் ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா அவர்கள், சசிகலா அவர்கள், இப்போ நீங்கள் டிடிவி தினகரன் இவர்களுடைய ஒரு பிரச்சாரம் அல்லது இவருடைய பெயர், இவர்களுடைய புகழ் என்பது இவை எல்லாமே நிச்சயமாக பயன்படக்கூடும். அந்த இடத்துல பயன்படும் போது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும். இப்போ நீங்கள் வந்து வந்து நம்ம தேர்தலில் வந்து மக்கள் இன்னைக்கு வந்து வளர்ந்திருக்கிறார்கள். மக்களுடைய ஒரு அணுகுமுறை என்பதும் மக்களுடைய என்ன சொல்வது ஒரு புரிதல் என்பதும் வளர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் என்ன தேர்தலில் நிற்கக்கூடியவர்கள் என்ன விஷயங்களை முன்வைத்து பேசுகிறார்கள், எதை வந்து சார்ந்திருக்கிறார்கள், எதை மையப்படுத்துகிறார்கள் என்பதை ஒட்டித்தான் இன்னைக்கு வந்து படித்து இளைஞர்கள்லேருந்து ஆரம்பித்து பெண்கள் வரைக்கும் எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சின்னங்கள் வந்து ஒரு 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 சிக்னிஃபிகண்டான நம்பரை நம்ம கொடுக்கோம், நான் இல்லைன்னு சொல்ல. அதே சமயத்தில் அதில் தான் ஒரு சந்தேகம் எனக்கு என்னென்னா, இப்போ நாடு சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகள் 75 ஆண்டுகள் கடந்து விட்டோம், எல்லா துறைகளும் நம்ம வளர்ந்துருக்கிறோம், சின்னங்கள் வந்து ரொம்ப முக்கியம்தான், மறுக்கலை. அதே நேரத்தில் அந்த சின்னத்துக்காக ஓட்டு போடக்கூடிய மக்களின் மனநிலை தான் இன்றைக்கி இருக்கா? பெருமளவு மாறி இருக்கு. இன்னொரு விஷயத்தை நான் இந்த நாடாளுமன்ற தேர்தலேருந்து நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். என்னென்னா, இந்த தேர்தல் வர விஷயத்துலேருந்து நான் ஆரம்பிக்கும் போது இதுநாள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் ஒரு கட்சியும் பெறக்கூடிய சதவீத வாக்குகள் என்ன, அவர்கள் எவ்வளவு தூரம் தங்களுடைய செல்வாக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் வாக்குகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் பலம் பொருந்தியவராக இருக்கிறார்கள் என்ற கணக்கெல்லாம் நீங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள், திரு கருணாநிதி அவர்களுடைய 2 பெரும் ஆளுமைகள் இருந்த சூழ்நிலையிலிருந்து ஆரம்பித்த கணக்குகள் அதெல்லாம். அப்போ நீங்கள் அந்த கணக்குகள் எல்லாம் இன்னைக்கு முற்றிலும் மாறிவிட்டன. இன்றைக்கு இந்த தேர்தல் என்பது முற்றிலும் புதுமையான ஒரு தேர்தலாக இருக்கு. எந்த வகையில் புதுமை என்றால், ஒவ்வொரு
ஒவ்வொரு கட்சியும் இன்னைக்கு பெறக்கூடிய வாக்குகள் என்னவோ இதுதான் அடுத்து வரக்கூடிய நீங்க தேர்தல் கணக்கீடுகளுக்கான ஆரம்ப புள்ளியாக இருக்க ஒரு போகுது. ஃபவுண்டேஷனாக இருக்கு. இது பேஸ் இயர்னு சொல்லுவாங்க. அதாவது இதுல வந்து ஒரு பேஸ் இயர்னா என்னன்னா அதை ஒட்டித்தான் நீங்க வந்து அடுத்து வரக்கூடிய கணக்குகள்லாம் அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தான் நம்ம கணக்கு போடுவாங்க. அந்த மாதிரி பேஸ் இயராக இன்னைக்கு இனிமே வரக்கூடிய இந்த 2000 அந்த ஃபவுண்டேஷன்ங்கிறது கலைஞரின் மறைவுக்கு பிறகு திமுகவுக்கும் பொருந்தும் நினைக்கிறீங்களா? எல்லா கட்சிக்குமே பொருந்தும். இப்போ நீங்க வந்து நீங்க சூழ்நிலையே இன்னைக்கு மாறி போயிருக்கு. ஏன்னா நீங்க ஒரு 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 லெவல்ல பார்த்தீங்கன்னா திமுகவை இருக்கக்கூடிய வாக்கை உடைக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் வந்திருக்கின்றன. அதே மாதிரி அதிமுகவினுடைய வாக்கை உடைக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் வந்திருக்கின்றன. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வாக்குகள் எப்படி ரீஅரேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ நீங்க ஜெயலலிதா அவர்கள் 40% வாக்குகள் பெற்றிருந்தார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு 40% வாக்குகள் எப்படி ரீஅரேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க வந்து திமுக தரப்பில் வைத்திருக்கக்கூடிய 28% வாக்குகள்னா அது எப்படி ரீஅரேஞ்ச் ஆகுது. அப்போ நாம அப்படியே அவர்களுக்கு அந்த முழு சதவீத வாக்குகளும் அவரிடம் தான் போய் சேரும் என்பதற்கான உத்தரவாதம் இந்த தரம் கிடையாது. அப்போ ரீஅரேஞ்ச் ஆகும் பொழுது இப்ப நீங்க வந்து தேமுதிகவோ இல்ல பாமகவோ எல்லாம் ஒரு 5% வாக்கு வைத்திருக்கிறார்கள், 3% வாக்கு வைத்திருக்கிறார்கள் என்றால் நம்ம பழைய கணக்குகள் சொல்கிறோம். இந்த சதவீத கணக்கு என்பது ரொம்ப பழைய கணக்கு. இப்போ கணக்குல இருந்து இந்த தேர்தலில் இவர்கள் பெறக்கூடிய வாக்குகள் என்ன என்பதுதான் புதிய சூழ்நிலையிலிருந்து பெறக்கூடிய வாக்குகள். 2 பெரிய ஆளுமைகள் இல்லாத போது தனிப்படி புது செட் ஆஃப் ஆளுமைகள் இப்போ உருவாகுறாங்க. இப்போ இனிமேல் கொண்டு நீங்க அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்க யார் நிற்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஓபிஎஸ் இபிஎஸ்ஓ இல்லை அந்த பக்கம் நீங்க வந்து திரு ஸ்டாலின் அவர்களோ இல்லை வந்து நீங்க திரு டிடிவி தினகரனோ இல்லை வந்து வேற வரக்கூடிய புதிய ஆளுமைகள் யாரோ இவர்கள் தான் அடுத்து வரக்கூடிய தேர்தலை நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய இனிமேல் கூடிய உள்ளாட்சி தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் எல்லா இடத்திலும் இவர்களுடைய முகங்கள் தான் பழிச்சென்று இருக்க போகின்றன. நாளைக்கு இவர் திரு ரஜினிகாந்த் வருகிறார் அல்லது வந்து கமலஹாசன் வருகிறார் என்றார் அவர்களுடைய செல்வாக்கு எவ்வளவு இருக்குது. அப்போ இந்த புதிய தலைமைகள் என்ன விதமான செல்வாக்கை செலுத்துகின்றன, அவர்களுடைய தலைமைகளுக்கு என்ன விதமான ஆதரவு இருக்கிறது, அதில் எவ்வளவு தூரம் வாக்குகளாக திரும்பி வருகின்றன என்ற கணக்குகள் தான் புதிய அளவீடுகளை உருவாக்க போகின்றன, புதிய அடிப்படைகளை உருவாக்க போகின்றன. அப்போ அந்த புதிய அடிப்படைகளை உருவாக்கும் போது பழைய சின்னங்கள் எவ்வளவு தூரம் அவர்களுக்கு கை கொடுக்க போகின்றன என்ற கேள்வி ஒன்று இருக்கிறது. அந்த சின்னத்தின் மீதான அந்த ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு ஒன்று என்று தொடர்ச்சியாக இருக்கிறதா அல்லது அந்த ஈர்ப்பை மீறி மக்கள் வந்து வாக்களிக்க தொடங்கி இருக்கிறார்களா, இதையெல்லாம் இந்த தேர்தல் நமக்கு காட்டப் போகிறது. அதே போல் இப்போ சின்னம் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுக்கு உதாரணம் வந்து ஆர்கே நகர் ஒரு தொகுதி எடுத்துறது நடந்த பொழுது அந்த ஒரு தொகுதியில் வந்து வலுவான இரட்டையிலை ஒரு பக்கம் மறுமுனையில் திமுக இதெல்லாம் இருந்தும் கூட ஒரு புதிய சின்னத்தில் முதன் அறிவிக்கப்பட்ட அந்த சின்னத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறார். அது வந்து இந்த தேர்தலில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதான் அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, அந்த சின்னத்தை அந்த குறுகிய காலத்தில் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அந்த சின்னத்தின் மூலமாக அந்த சின்னத்துக்கு வாக்களிக்க வைத்தது என்பது ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய தேர்தல்களிலும் நீங்கள் வந்து புதிய சின்னங்கள் கிடைக்குமையானால் இல்லை நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய குக்கர் சின்னமே இவருக்கே கிடைக்குது திருப்பின்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வேற அவர் சொல்றதை பார்த்தா நான் 40 இடத்துலையும் வந்து நாங்கள் வேறு சின்னங்களை கூட நாங்கள் போட்டிடுவோம்லாம் அவர் பேசுகிறார். அப்போ ஒரு விஷயம், அப்போ இந்த இடத்துல சின்னத்துக்கான ஒரு வேலை இல்லாமல் போகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ மக்கள் இயல்பாக அந்த தலைவரையும் அவர்கள் பேசக்கூடிய கொள்கைகளையும் அவர் வைக்கக்கூடிய கருத்துக்களையும் முன்வைத்துத்தான் நீங்கள் வந்து பிரச்சாரத்தையும் முன்வைத்துத்தான் வந்து ஓட்டு போட போகிறார்களா அல்லது இன்னும் சின்னத்தை நம்பி இருக்கிறார்களா என்பது நமக்கு இந்த தேர்தலில் மிக தெளிவாக தெரிந்துவிடும். ஆர்கே நகர் என்பது ஒரு தொகுதி, அந்த இடத்துல நம்ம விரைவாக கொண்டு போய் அந்த சின்னத்தை சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருந்தது. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுசும் நீங்கள் வந்து ஒரு இப்போ புதிய சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பதோ அல்லது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய இப்போ தனித்தனியாக சின்னங்கள் கிடைத்தால் அதை வந்து கொண்டு போய் சேர்ப்பதோ இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனாலும் அந்த சின்னத்துக்கு அப்பாற்பட்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்பதும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவர்கள் முன்வைக்கக்கூடிய தேர்தலுக்கான கோஷங்கள் என்பதும் தேர்தலுக்கான வாக்குறுதிகள் என்பதும் கண்டிப்பான ஒரு பெரிய பங்கை வகிக்கப் போகிறது. அப்போ இந்த தேர்தலினுடைய ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கக்கூடியது அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் வைக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரங்களும் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த வாக்குறுதிகளும் தான். இந்த வாக்குறுதிகளும் இந்த தேர்தல் அறிக்கைகளும் தான் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக இருக்க போகுது. அது என்ன செய்ய போகுது, அது எப்படி வந்து மக்களிடம் போய் சேரப்போகுதுங்கிறது நம்ம வந்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் திருப்பியும் வந்து நீங்க சின்னத்தை மட்டுமே நம்பிராமல் வாக்களிக்க போகிறார்களா என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து நான் தான் சொல்றேன், ரொம்ப டெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்ம வந்து ஒரு ஆனால் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் நான் இதை பார்க்குறேன். அதே போல் ஓபிஎஸ் இபிஎஸ் அன்னைக்கு இரட்டையிலை வேணுங்கிறது அவங்களோட எண்ணம், கோரிக்கை. மறுமுனையில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு அவங்களோட அதிகார பலத்தையும் மத்திய அரசுடைய பலத்தையும் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா?
இல்லை இதில் பயன்படுத்துறதுக்கு ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு அப்படி பயன்படுத்துவாங்கன்னா நான் தோணலை. ஆனால் என்னென்னா தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கிறது, அதை வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து வழிமொழிந்திருக்கிறது அப்படிங்கிற அளவுலேருந்து தான் நம்ம இதை பார்க்குறோம். ஆனால் நான் வந்து திரு டிடிவி தினகரனுடைய இந்த அணுகுமுறையை நான் வரவேற்கிறேன். அவர் வந்து நீங்கள் சின்ன இல்லைன்னாலும் பரவாயில்ல, நான் வந்து தைரியமாக வந்து எல்லா தொகுதியும் நின்று அது இவருடைய நிலைப்பாடு இல்லை. அந்த 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 நிலைப்பாடு தான் முக்கியமானதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து சார்ந்திராமல் இருப்பது, எதையும் சார்ந்திராமல், எதையும் நம்பி இல்லாமல், ஆமாம், நீங்கள் இந்த சின்னத்தை நம்பிராமல், இதை மட்டும் நம்பிராமல் மக்களை நம்பி நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறார். ஆக்சுவலாக சின்னத்தை நம்பி இல்லாமல் எண்ணத்தை நம்பி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையெல்லாம் பேசுகிறார். அதெல்லாம் வந்து அதுதான் நம்ம வந்து தேர்தலில் உண்மையிலே அதுதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். உண்மையிலே சின்னத்துக்கும் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறதா என்பதையும் நாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பதற்கான ஒரு வழிமுறையும் இந்த தேர்தலில் இருக்கிறது. அதற்கான வாய்ப்பாக தான் இந்த தேர்தல் அமைய போகிறது. கண்டிப்பாக இருக்க போகிறது. அடுத்த செய்தி, நிறைவான செய்தி. இளைஞர்களுக்கு வழிவிட போகிறேன்னு சொல்லி புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி திடீர்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். சுருக்கமாக இல்லை, நான் இது வந்து மத்திய தலைமையிலேருந்தே இது ஆரம்பிச்சிருக்குன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து ராகுல் காந்தி அவர்கள் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து நீங்கள் படிப்படியாக இளைஞர் காங்கிரஸில் இருக்கக்கூடியவரும் இளைஞர்களாக இருக்கக்கூடிய பலரும் அவர்கள் அரவணைத்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஒன்று இருக்கிறது. இதில் வந்து ஒரு விஷயத்தை அவர் புரிந்து கொண்டிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இனிமேல் கொண்டு ஒரு மூத்த தலைவர்களுக்கான ஒரு இடம் என்பது படிப்படியாக குறைந்து அடுத்த தலைமுறை என்பது காங்கிரஸ்குள்ளேயே வளர வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கிறது என்போது இயல்பாகவே தங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்காமல் போகலாம். அந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் போவதற்கு முன்னரே நாங்களே அந்த வாய்ப்புகளை வழங்கி விடுகிறோம், நாங்கள் வந்து அந்த வாய்ப்புகளை கோரவில்லை என்று சொல்லிவிடுவது என்பது ஒரு நல்ல தேர்தல் உத்தி அது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் நான் திரு நாராயணசாமி அவருடைய பார்க்கிறேன், அவருடைய இந்த வார்த்தையை பார்க்கிறேன். உண்மையிலே வந்து தவறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் கட்சி வந்து அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்ததுன்னா ராகுலின் வருகைக்கு பிறகு முதியவர்களுக்கு ரிட்டையர்மெண்ட் நிறைய இருக்கு கொடுக்கணும். அப்படிதான் நீங்கள் அது எப்படிதான் நடக்கும், அப்படிதான் அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இப்போ ஏற்பட்டிருக்குதான் நினைக்கிறேன். நல்லது. நிகழ்ச்சி வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக பரிமாறிக்கிறதுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.